ನಂಗನಾಕುಪೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿವಿ ಎಂದು ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಕೇಳ್ತುಂದೆಯೋ. உணர்வுகளோடு உரையாடும் ಎಂಬ ನಿಗழ்ಚಿದಾಗ ನೀಲಗಿರಿ ಪೂರ್ವ ಕುಡಿಗಳು ಬಡುಗ ಅತ್ತೆಂಬ ಒಂದು ವಿಷಯವ ಇಂದು ಐಕ್ಯ ನಾಡುಗಳ ಅಳವದಾಗೆ ನಂಗೆ ಒಂದು ಅಂಗೀಕಾರ ತಂದಿಬನೆ. ಇದನ್ನ ಪೆರುಮೆಯ ಪತ್ತಿಯೋ ಪೊರುಪು ಪತ್ತಿಯೋ ನಂಗೆ ನೋಡಿಬ ಜಾಮದಾಗೆ MP ರಾಸ ಅವಕ ಒಂದು ವಾಳ್ತು செய்தி ಕೇಳಿದ್ದಾರೆ. ಆ ವಾಳ್ತು செய்தி ಏನ ಅತ್ತೆಂಬುದನ್ನ ಈಗ ನಂಗೆ ನೋಡುವ. தன்னை ಒಂದು வாழ்த்து செய்தி கூட நோன்பதிலே அதாவது ஐக்கிய நாடுகளுக்கான கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் யுனெஸ்கோ நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகரின மக்களை உலக பூர்வீக குடிமக்கள் பட்டியலில் சேர்த்து இருக்கிறது. ஏற்கனவே படுகு மக்கள் பேசும் மொழியை திராவிட மொழி என்று அங்கீகரித்துள்ளது. இயற்கையோடு வாழும் உலக பூர்வீக குடிமக்கள் மொத்தம் 6% தான். ஆனால் இவர்கள் 80% உள்ள உலக இயற்கை வளத்தை பேணி பாதுகாத்து வருகிறார்கள். வனங்கள், வனவிலங்குகள், நதிகள், இயற்கை வளங்கள் அழியாமலும் மாசுபடாமலும் பாதுகாப்பதையே தலையாய கடமையாக செய்து வருகிறார்கள். படுகை இன மக்களின் பாரம்பரிய விவசாயம், கலாச்சாரம், உடை, இசை, நடனம் மற்றும் வழிபாடு ஆகியவை காலம் காலமாக போற்றி பாராட்டத்தக்க வகையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஐக்கிய நாடுகளுக்கான கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் யுனெஸ்கோ நமது படுகை இன மக்களுக்கு இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. உலக பூர்வீக குடிமக்கள் என்ற பெருமையை அடைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நமது நீலகிரி மாவட்ட படுகை இன மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ಅತ್ಯಂದೇಗಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಉறுப்பினர் ಅವಕ ಒಂದು ವಾಳ್ತು செய்தி ತಂದಿದ್ದಾರೆ. ಆಗ ಈ ಪೆರುಮೆ ಎಲ್ಲ ಬಂದರಾಂಬುದನ್ನು ತಾಂಡಿ ತುಡಿಪು ಮಿಕ್ಕ ಒಂದು ಇಳೆಯ ತಲೆಮುರೆಯ ಎತ್ತಿನ ಬಂದು ಈ ಸಮೂಹನ ಮಾಮೂಲಿ ತಿರುಗಿಸಿ ಒಲಗ ದೇಶ ಮೆಚ್ಚುವ ನಂಗೆ ಒಂದು ಬಡುಗನ ನಂಗೆ ಇಪ್ಪುದುಗ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಾಕು.